ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன், திவ்ய தரிசன டோக்கன், ஆஃப்லைன் ரூம் புக்கிங் மற்றும் தரிசன நிலவரம் பற்றி பார்க்கலாம். ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் நேற்று காலை 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு நேற்றைய திவ்ய தரிசன டோக்கன் ஸ்லாட்டும் இன்று அதிகாலை தரிசன ஸ்லாட்டும் கொடுத்துருந்தாங்க. நேற்று கொடுக்கப்பட்ட இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் நேற்று மாலை ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை க்ளோஸ் செய்யக்கூடிய 5:30 மணி வரைக்குமே அவைலபிளாக இருந்துச்சு. நேற்று ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களினுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்த காரணத்தினால நேற்று மாலை 5:30 மணி வரைக்குமே டோக்கன்ஸ் காலியாகாமல் இருந்துச்சு. அதற்கடுத்து இன்று எப்பவும் போல ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தரிசன கவுண்டர் அதிகாலை 6 மணிக்கு ஓப்பன் செஞ்சு இன்றைக்குரிய திவ்ய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் நாளை அதிகாலைக்குரிய திவ்ய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் சேர்த்து மொத்தம் 5000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்று ஜனவரி 25ஆம் தேதி காலை 8:15 மணி நிலவரப்படி ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் இன்று மாலை 5 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கனும் நாளை அதிகாலை 4 மணி, 5 மணி மற்றும் 6 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கனும் சேர்த்து மொத்தம் 3000 டோக்கன்ஸ் பக்கத்தில் அவைலபிளாக இருக்குது. ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடியது. ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் இந்த திவ்ய தரிசன டோக்கன் வாங்கிட்டு மறக்காமல் 1200வது படியில் ஒரு முறை ஸ்கேன் செஞ்சுக்கோங்க. இதை ஸ்கேன் செய்தால் மட்டுமே இந்த டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும், இல்லைனா தரிசனத்திற்கு அலோ பண்ண மாட்டாங்க. ஸோ மறக்காமல் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையினுடைய 1200வது படியில் இந்த டோக்கனை ஒரு முறை ஸ்கேன் செஞ்சுக்கோங்க. அடுத்து எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம் பற்றி பார்க்கலாம். கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் தினமுமே கொடுக்கப்படக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் நேற்று இரவு 9:30 மணிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று இரவு 9:30 மணிக்கு அதற்கு முதல் நாள் கொடுக்க ஆரம்பிக்கப்பட்ட எஸ்எஸ்டி டோக்கன்ஸே மீதம் இருந்த நிலையில் அது கூடவே சேர்த்து இன்றைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் சேர்த்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ கடந்த 3 நாட்களாக கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் தொடர்ந்து இரவு 9:30 மணிக்கு தான் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் தேவைப்படக்கூடியவங்க 9 மணிக்கே இந்த 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 9:30 மணிக்கு டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணி டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். கீழ்த்திருப்பதியில் நேற்று இரவு கொடுக்க ஆரம்பிக்கப்பட்ட இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இன்று மதியம் தொடங்கி இரவு வரைக்கும் இருக்கக்கூடிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் நாளை ஜனவரி 26ஆம் தேதிக்குரிய அதிகாலை தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்று ஜனவரி 25ஆம் தேதி காலை 8:30 மணி நிலவரப்படி 1500 எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மட்டுமே இன்னும் அவைலபிளாக இருக்குது. திருமலையினுடைய சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் இன்று அதிகாலை 5 மணிக்கு ஓப்பன் செஞ்சு கேட்டகரி ஏ ரூம்ஸான 50 ரூபாய் ரூம் மற்றும் 100 ரூபாய் ரூம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கேட்டகரி பி கீழே வரக்கூடிய 1000 ரூபாய் ரூம் மற்றும் 1518 ரூபாய் ரூம் இன்னைக்கு இஷ்யூ பண்ணலை. காலையில் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செய்யும்போது கேட்டகரி ஏ ரூம்ஸில் மொத்தம் 1156 ரூம்ஸ் அவைலபிளாக இருந்திருக்கு. இப்போவும் இந்த ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கக்கூடிய காரணத்தினால தேவைப்படக்கூடியவங்க வேகமாக சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் கியூவில் ஜாயின் பண்ணி நீங்கள் ரூம்ஸ் வாங்கிக்கலாம். பொதுவாகவே சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் திருமலையில் பக்தர்களினுடைய கூட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் தரிசன நேரம் கூட கொஞ்சம் கூடுதலாக ஆகும். எஸ்எஸ்டி டோக்கன் மூலமாக அதிகாலை தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் வைத்து அதிகாலை தரிசனத்திற்கு போகக்கூடியவங்களுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். மதியம் தொடங்கி இரவு வரைக்குமான தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் தரிசனம் மூலமாக 3 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 2 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 10 மணி நேரத்திலிருந்து 16 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம்.
நேற்று திருமலைக்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 57,655. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 20,051. நேற்றைய உண்டியல் காணிக்கை 2.73 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் 9 கம்பார்ட்மெண்ட்ஸில் காத்திருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 10 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.